மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை. இன்று ஜனவரி 4. தேர்வு உங்களுடையது என்ற பற்றிய சிந்தனைகளை செய்வோமா? நமது வாழ்க்கை நமது கையில்தான் இருக்கின்றது. ஆனால் பிறப்பும் நமது கையில் இல்லை, இறப்பும் நமது கையில் இல்லை. இடைப்பட்ட இந்த காலமும் அதற்கான முயற்சி மட்டுமே நம் கையில் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டிய தேர்வை நாம் எடுக்க வேண்டி இருக்கின்றது. நம்மளுடைய எண்ணங்களினுடைய தேர்வு, நம்மளுடைய பேச்சினுடைய தேர்வு, நமது நடத்தையினுடைய தேர்வு, நமது உறவு முறைகளினுடைய தேர்வு, முயற்சிகளினுடைய தேர்வு அனைத்தையுமே நாம் நமது திவ்யமான புத்தியின் மூலமாகவே எடுக்கின்றோம். மகிழ்ச்சியாக நான் இருக்க வேண்டும் என்ற தேர்வை நான் எடுத்துவிட்டால் என்னால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமா என்று நீங்கள் நினைக்கலாம். அனைவருமே ஆசைப்படத்தானே செய்கின்றோம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லோரும் என்னிடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எனது வாழ்க்கை ஒரு நிறைவுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எல்லோரும் ஆசைப்படும் போது இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆசைப்படுவது என்பது வேறு, முடிவெடுப்பு என்பது வேறு. முடிவு எடுக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை தியாகமும் செய்ய வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக, ஒரு பொருளை நாம் செலக்ட் செய்யும் பொழுது மற்ற அனைத்து பொருள்களும் அவைகள் நமக்கு பிடிப்பவையாக இருந்தாலும் கூட நாம் அவற்றை நிராகரிக்கிறோம் அல்லவா? உதாரணமாக, நாம் துணி கடைக்கு செல்லுகின்றோம். துணி எடுப்பதற்காக பல துணிகளை பார்க்கின்றோம். பலவிதமான வகைகளில் அவைகளை ஆய்வு செய்கின்றோம். அதனுடைய விலையாகட்டும், அதனுடைய அழகாகட்டும், அதனுடைய தன்மையாகட்டும், டெக்ஸ்டர் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு எது ஒன்றை அதிகமான விஷயங்களை நிறைவு கொடுக்கின்றதோ அதை நம்ம தேர்வு செய்கின்றோம். ஒன்றை நம்ம தேர்வு செஞ்சின்றோம் என்றாலே மற்ற அனைத்தையுமே நம்ம நிராகரம் செய்துவிட்டோம் என்று தானே அர்த்தம். அதே மாதிரி நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறருக்கும் நான் மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும். பிறருக்கு நாம் ஏன் அளிக்க வேண்டும் என்றால், பிறருக்கு அளிக்காமல் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏனென்றால் எதை கொடுக்கின்றோமோ அதைத்தானே பெறுகின்றோம். ஆக சுயநலமுற்றவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பது ஒரு சுயநலம் அல்ல, பொதுநலத்தில் ஒரு சுயநலம். பிறருக்கு நான் மகிழ்ச்சியை அளிக்கும் பொழுது நான் தாமாகவே இந்த மகிழ்ச்சியை கூட அடைந்து விடுகின்றேன். ஆக தேர்வு நம் கையில்தான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொன்றிலும் கூட, அதாவது என்னுடைய எண்ணத்தின் தேர்வு என் கையில் இருக்குது அப்படின்னா, நான் எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்கக்கூடாது, என்னுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கணும், என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், என்னுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்கணும், என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையை பற்றிய என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அந்த காலத்தில் பெரியவர்களுடைய சுயசரிதை அல்லது பயோகிராஃபி எல்லாம் படித்தாங்க. அதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொள்வதில் கூட எதிலிருந்தெல்லாம் நாம் கற்றுக்கொள்கின்றோம் என்பது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம தேர்வு என்று வரும்பொழுது டு டூ ஆர் நாட் டு டூ, செய்யணுமா வேண்டாமா, அந்த முடிவை நாம் தான் எடுக்கணும். எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, அந்த முடிவை நாம் தான் எடுக்கணும். எப்போ செய்யணும், எப்போ செய்யக்கூடாது, அந்த முடிவை நாம் தான் எடுக்கணும். இது கரெக்டாக இருந்ததுன்னு வச்சிங்க, சரியானதாக இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேரத்திற்கு ஏற்ப இருந்தது அப்படின்னு வச்சிங்க, நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வெற்றியுடைய வாழ்க்கையாக தான் இருக்கும். வெற்றி பெற்றால்தான் மகிழ்ச்சியா என்ற இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம். வெற்றி நமக்கு போதை அளிக்கின்றது, ஆனால் தோல்வி நமக்கு பாடத்தை கற்பிக்கின்றது. அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும்போது நிரந்தரமான வெற்றிக்கு வழிவகுக்கின்றோம். அதனால தான் தோல்வி என்பது வெற்றியின் படிக்கட்டு என்று கூறப்படுகின்றது. அதுக்காக நான் வாழ்க்கையில் எல்லா நேரமும் தோல்வியே அடைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்?
ஏன்னா நமக்கு மகிழ்ச்சியை அளிப்பது வெற்றி தானே. ஆனால் அந்த வெற்றியை பற்றிய கண்ணோட்டம் என்ன, அந்த தோல்வியிலேருந்து நான் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன என்று நான் கற்றுக்கொள்ளும்போது நிரந்தரமான வெற்றிக்கு அது வழிவகுக்கின்றது. ஆக இப்போ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவாயிடுச்சு. தேர்வு யாருடையது? நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா அல்லது மன இறுக்கத்துடன் வாழ வேண்டுமா? நான் நிம்மதியாக வாழ வேண்டுமா அல்லது அலைச்சலுடன் வாழ வேண்டுமா? எனது உறவு முறைகள் எப்பொழுதுமே சீராக இருக்க வேண்டுமா அல்லது எனக்கு பிரச்சனைகளை அளிக்கக்கூடாதாக இருக்க வேண்டுமா? நான் வாழ்வில் அது எந்த ஒரு வாழ்க்கையானாலும் சரி, சுய வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கை ஆனாலும் சரி, தொழில் வாழ்க்கை ஆனாலும் சரி, என் சமூக வாழ்க்கை ஆனாலும் சரி, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாம் வெற்றி அனுபவம் செய்வதற்கான நமது மனநிலையை நாம் சீராக அமைத்து கொள்வதற்கான தேர்வு யாருடையது? என்னுடையது தான். ஆனால் நமது இந்திரியங்கள் அனைத்துமே கூட வெளிநோக்கு முகமாக இருக்கின்றன. நாம் பார்க்கும் பொழுது எதை பார்க்கின்றோமோ, எந்த காட்சியை பார்க்கின்றோமோ அது நமது மனநிலையில் மாற்றத்தையோ அல்லது மன உணர்வுகளையோ கொண்டு வருகின்றன. பிடித்த சினிமாவை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது, அந்த காட்சி நமக்கு பிடிக்காததை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கின்றது. ஆக நாம் எதை பார்க்கின்றோமோ அவைகள், எதை நாம் கேட்கின்றோமோ அவைகள், எவை நாம் ஸ்பரிசம் செய்கின்றோமோ அவைகள் நமக்கு மன உணர்வுகளே அளிக்கின்றன. இதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் யார் ஒருவர் இந்த ஞான சிந்தனை உடையவராக இருக்கின்றாரோ அவர் இந்த தேர்வை எடுத்து விடுகின்றார். நான் எதை பார்த்தாலும் சரி, எப்படிப்பட்ட காட்சியை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, அவர்களுடைய நடிப்பு எப்படி இருந்தாலும் சரி, அது எனக்கு பிடித்ததாகவோ பிடிக்காததாகவோ இருந்தாலும் சரி, எனது மனநிலையை நான் எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள்வேன் என்ற தேர்வை நீங்கள் எடுத்து விட்டீர்களானால் மன உணர்வு உங்களுடைய கையில் வந்து விடுகின்றது. ஆக ஆன்மீக வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமானது நேரத்திற்கு ஏற்ப நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள், தேர்வுகள். நாம் கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் தானே நிகழ்காலத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு. அப்போ எதிர்காலத்தினுடைய கடந்த காலம் நிகழ்காலம் என்கும் பொழுது எதிர்காலம் எப்பொழுதும் என்னுடையது பிரகாசமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும், என்னுடைய லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படின்னு நாம் முடிவெடுத்து விட்டால் என்னுடைய அந்த முயற்சி எப்போ ஆரம்பிக்க வேண்டும்? இப்போ தான் ஆரம்பிக்க வேண்டும். அதனால்தான் ஒரு ஸ்லோகன் சொல்லப்படுகின்றது, இப்பொழுது இல்லை எனில் இனி எப்பொழுதுமே இல்லை. நவ் ஆர் நெவர். இதை பற்றி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம இந்த தேர்வு உங்களுடையதே என்பதை நாம் சிந்தித்து கொள்ளும் பொழுது தான் நாம் முடிவுகளை கூட திறம்பட எடுக்க முடிகின்றது, நேரத்திற்கு ஏற்ப எடுக்க முடிகின்றது. அதன் காரணமாக நம்மளுடைய முயற்சிகள் கூட சரியாக அமைகின்றன. அப்போ நாம் செய்கிற முயற்சிக்கு பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே ஆகின்றது. பலன் இல்லாமல் முயற்சி வீணாக ஆகவே ஆகாது. இதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி. நான் இப்பொழுது